ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜே குக்கரி. இன்றைக்கி சூப்பரான ஒரு லஞ்ச் கொம்போ தான் பார்க்க போகிறோம். சாம்பார், அவியல். சாம்பாருக்கு தேவையான பருப்பு மட்டும் 15 நிமிஷம், நான் 2 கரண்டி எடுத்திருக்கேன். அது 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதை குக்கரில் 3லேருந்து 4 விசில் வரும்படியாக தேவையான தண்ணி, கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். புளியும் கூட லெமன் சைஸில் புளியும் கூட நனைச்சி அதை நல்லா பிழிஞ்சு வடிகட்டி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு அப்புறமா நான் எனக்கு குழம்புக்கு தான் பூசணிக்காய், வெண்டைக்காய், முள்ளங்கி எடுத்திருக்கேன். முள்ளங்கி மாத்திரம் குக்கரில் 2 விசில் வரும்படியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பூசணிக்காவும் வெண்டைக்காவும் ஈஸியாக வெந்துடும் நமக்கு. அப்புறம் அதையெல்லாம் தானெல்லாம் அதில் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நான் உங்களுக்கு தோரம் பருப்பு இந்த இதில் தான் 2 கரண்டி எடுத்திருக்கேன். நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். புளியும் லெமன் சைஸு புளியும் ரெடியாக கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் காயோட நல்லா ஒரு தடவை நம்ம கிளறி விட்டுட்டு, நம்ம இதுக்கு தேவையான மஞ்சப்பொடி 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, தேவையான உப்பு, சாம்பார் பொடி அவள் காரம் தகுந்தமாக நான் 3 ஸ்பூன் போட்டாவே கரெக்டாக இருக்குது காரம். 3 ஸ்பூன் சாம்பார் பொடியும் போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் இல்லைன்னா ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காய பொடியும் போட்டு நல்லா அதை பிரட்டிட்டு அப்புறமா அந்த புளி கரைச்சலை ரெடியாக நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது புளி கூட நம்ம முதல்ல லெமன் சைஸ் புளி எடுத்துகிட்டு ஒரு 15 நிமிஷம் நம்ம ஊற வச்சிட்டோம்னா நம்ம ஈஸியாக நமக்கு பிழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். பிழிஞ்சிட்டு வடிகட்டி நம்ம ரெடியாக வச்சுக்கணும். அப்புறமா அந்த புளி கரைச்சல் இதில் விட்டுட்டு அது கொதி வந்தப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா அது பச்சை வாசனை போகும்படியாக அது நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். அது இடையில நமக்கு அவியலுக்கு ரெடி பண்ணிடலாம். அவியலுக்கு பூசணிக்காய், கொஞ்சம் புடலங்காய், 1 கேரட் எடுத்திருக்கேன், 2 மீடியம் சைஸில் உருளைக்கிழங்கு, 1 வாழைக்காய் எடுத்திருக்கேன். நம்ம இதில் பீன்ஸ் போட்டுக்கலாம், அவரைக்காய் போட்டுக்கலாம், முருங்கைக்காய் போட்டுக்கலாம். இந்த மாதிரி காய்கறிலாம் நான் இருக்கிற காய்கறி மட்டும் நான் போட்டுட்டேன். அப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போடணும். ஏன்னா காய்கறியெல்லாம் வெந்து வந்ததுன்னா சுருங்கி போயிடுறதுனால கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு கால் கிளாஸ் தண்ணி விட்டு அது நல்லா வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் சாம்பார் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சுருத்து. 10லேருந்து 12 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம் மீடியம் ஃப்ளேமில். கொதிக்க வச்சுட்டா பச்சை வாசனை எல்லாம் போயிடுது. நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தோரம் பருப்பு, அது நல்லா கரண்டியால் மசிச்சிடணும். மசிச்சுட்டு இந்த சாம்பாரில் விட்டுறணும். அப்புறமா கொஞ்சோண்டு அந்த பாத்திரத்தில் அலம்பி தண்ணியும் விட்டு நம்ம கரெக்டாக கன்சிஸ்டன்சி தண்ணியும் விட்டுடலாம். கொஞ்சம் வெள்ளம் இருந்தால் வெல்லம் போடலாம். அப்புறமா நான் எனக்கு ஜாகரி பவுடர் தான் போட்டிருக்கேன். அது பிடிக்காதவா விட்டுட்டா போகிறோம், ஸ்கிப் பண்ணிட்டா போகிறோம். நல்லா ஒரு கொதி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சுன்னா ரொம்ப எம்மியான டேஸ்டியான சாம்பார் நமக்கு தயாராகிடும். அப்புறமா இந்த கொத்தமல்லியை நம்ம எவ்வளோ கிடைக்கிறதோ கைப்பிடி எவ்வளோ கொத்தமல்லி தூவியாச்சுன்னா ரொம்ப டேஸ்டான சாம்பார் நமக்கு இட்லி, தோசை, பொங்கல், கோதுமை தோசை எதுக்கும் வேணாலும் நம்ம சாதத்தில் பிசைஞ்சும் சாப்பிட்லாம். அதுதான். அதுக்கப்புறமா அந்த அவியல் வெந்துட்டுருக்கு இல்லையா, அது இடையில நம்ம தேங்காய், 2 காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம். இது என்னென்னா தேங்காய் கொஞ்சம் நிறைய ஒரு 1/4லேருந்து ஒரு 1/2 கப்பு தேங்காய் வேணும். அது நல்லா அரைச்சி எடுத்துருவோம் தண்ணி விடாமைக்கு. இதுக்கு தயிர் வேணும். தயிர் நம்ம 1 கரண்டி எடுத்திருக்கேன். 1லேருந்து ஒரு 1/4 கரண்டி தயிர் அது சேர்த்து அரைச்சிட்டு காய்கறியும் நல்லா வெந்தப்புறமா அந்த அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காயும் அதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து அதில் போட்டுட்டு பாத்திரத்தில் எடுத்து வச்சிட்டோம்னா தயிர் விட்டப்புறமா நிறைய நேரம் அது கொதிக்கப்படாது. பச்சை தேங்காய் இருக்கு இல்லையா, அதையும் விட்டாச்சுன்னா நமக்கு அவியலும் ரெடி ஆகிடும். இந்த கோம்போ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சாதம் போட்டுட்டு இந்த சாம்பாரும் அவியலும் தொட்டுட்டு சாப்பிட்டா கொஞ்சம் குக்கும்பர் பீஸை நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.